அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, சீரியல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற ப்ரோமோ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசை. இந்த சீரியலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வீடு ஜப்தியில போயிருக்க பத்தி ரொம்பவே வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, அண்ணாமலைனால தாங்கவே முடியல. இந்த வீட விட்டு நான் வெளியில எங்க போய் தங்க முடியும்? இன்னும் சொல்ல போனா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குமே. நான் உயிரோட வாழ முடியுமா? அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு போயிறாங்க. வேற வழியே இல்ல. இந்த சிந்தாமணிட்ட இருந்து இந்த வீட்டை எப்படி மீட்டுறதுன்னு சொல்லி ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. மனோஜ் பண்ண தப்புக்கு வந்து எத்தனை பிரச்சனையை நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கரெக்டான டைம்ல ஜப்தி நடக்கிறதுக்கு முன்னாடியே மீனா வந்து அந்த வீட்டை காப்பாத்தி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு நம்ம நம்புவோம். செகண்டா நம்ம பார்க்க போற சீரியல் வந்து பாத்தீங்கன்னா கண்மணி அன்புடன். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கண்மணி வந்து என்ன பண்றாங்க அதிரடியா சில விஷயங்களை சொல்றாங்க. ஹோட்டல் எப்படி ரன் பண்ணணும், ரொம்ப லாபத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அதிரடி திட்டங்களை கொடுக்கும்போதே அது மெயினா வந்து அன்புக்கு ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப இரிகேட்டா இருக்கு. சமையல் எல்லாமே வந்து கேஸ்ல பண்ண முடியாது, ரொம்ப வந்து டிமாண்டா இருக்கு. ஸோ விறகுல பண்ணி தான் நம்ம சமைச்சு கொண்டு போய் ஹோட்டல்ல நம்ம கொடுக்கணும் அப்படிங்கும் போது அவர் ஃபர்ஸ்ட்ல வந்து அதில் என்னால முடியாது அப்படின்லாம் சொல்லி பாக்குறாரு. உங்களால முடியாது அப்படின்னா நீங்க வேலையை விட்டு தாராளமா போலாம் அப்படின்னு சொல்லி கம்பெனி சொன்னோன்னே வேற வழியே இல்லாம அன்பு என்ன பண்றாருன்னா அதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்படி அவர் சமையல் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஹெல்த் வந்து என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு பிரச்சனை கொண்டு வந்துருது. அவர் இன்னும் சொல்றோம்னா ரூம்குள்ள வந்து அப்படியே அடைஞ்சு போய் கிடக்குறாரு, முடியாம மயங்கி வந்துடுறாரு. இதை பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க கண்மணி, எங்கடா ஆளை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது அவர் மயங்கி கிடக்கிற பார்த்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. என்னவே அவங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்தாலும் அங்க அன்போட ஹெல்த் வந்து ரொம்ப கண்டிஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஏற்கனவே வந்து இந்த விறகடுப்புல சமைச்சதுனால அந்த புகை பூரா அவரோட நெஞ்சில போய் அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு கண்மணிக்கு. இதை எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம அடுத்தடுத்த வரதுல பார்க்கலாம். மூணாவதா நம்ம பார்க்க போற சீரியல் வந்து பாத்தீங்கன்னா சின்னமரம் முதல். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து மாமனாருக்கு இவங்களுக்கு கடுமையான போட்டியில வந்து இவங்க வந்து அதை வின் பண்ணிட்டு வந்துடுறாங்க, தேர்தலையும் ஜெயிச்சுறாங்க. இது எல்லாமே வந்து சேதுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எப்படி மாஸ்டர் பிளான் பண்ணி என்னென்ன பண்ணி வச்சிருக்கலாம், நம்ம அப்பா ஜெயிக்க முடியாம போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆத்திரப்படுறாப்புல. அதுவும் சொல்ல போனோம்னா பொண்டாட்டிட்டு நேரடியாக வந்து வாக்குவாதம் பண்றாரு. வீட்டுல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்றி விடுறாங்க. இதை வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டு தன்னோட அப்பாட்ட தன்னுடைய கருத்தை சொல்றாரு. அவர்கிட்ட இருந்து எனக்கு வாழ பிடிக்கல, அவர்கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி வந்து ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா ரொம்ப காரசாரமா நடக்குது. அதே நேரத்துல வந்து சேது விவாகரத்து வாங்குறாரா இல்லையா அப்படிங்கறது நம்ம அடுத்தடுத்து வரதுல பார்க்கலாம். அடுத்து நாலாவது நம்ம பார்க்க போற சீரியல் வந்து பாத்தீங்கன்னா அழகே அழகு பாண்டியன் ஸ்டோர். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா வர வாங்குறது சங்கமமா உள்ள வராங்க. இன்னும் சொல்ல போனோம்னா பாண்டியன் ஸ்டோர்ல இருந்து நம்ம அழகே அழகு வீட்டுக்கு தான் அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியா வந்து வராங்க. இதை வந்து எப்படி அந்த வீட்டுல வரவேற்று அந்த வீட்டுல வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனோம்னா நிரோசாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து அவங்க வந்து கலகலப்பா வெளிப்படையா பேசக்கூடியவங்க. அழகே அழகு வீட்டுல வந்து அங்க மதியனுடைய படுற கஷ்டத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இப்படி ஒரே பிள்ளைட்ட இவ்வளவு வேலை வாங்கி கொடுக்குறீங்க, இந்த வேலையில நீங்க ஷேர் பண்ணிக்கிற கூடாதான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல அந்த வீட்டுல உள்ளவங்க ஒருத்தவங்க கேரக்டரை வந்து அவங்க புட்டு புட்டு வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா தங்கராஜ் விஷயத்துல வந்து அவங்க உடச்சே பேசிக்கிறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா இந்த சீரியல் வந்து இன்னும் களை பயங்கரமா போயிட்டு இருக்கு. சும்மாவே வந்து பம்பரமா ஆடுவாங்க. இதுல சங்கமம் சேர்ந்ததுனால சொல்லவே வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா அப்டேட்டா போயிட்டு இருக்கு. நாலாவது நம்ம பார்க்க போற சீரியல் வந்து பாத்தீங்கன்னா சுற்றும் வெளி சுடரை. இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அபியை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பரவல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போயிடறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்கள கடத்திடுறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அவங்க திரும்ப ஜெயிலுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆட்டோமேட்டிக்கா தேடி அபி வீட்டுக்கு வராங்க. ஸோ உண்மையிலே அவங்க தப்பிச்சு போயிட்டாங்களா இல்ல என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம எல்லாருமே முடிக்கிறாங்க. ஆனா அபி கடத்தப்படுறாங்க. கடத்தப்பட்டு அவங்கள வந்து கட்டி வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட எவிடன்ஸ் எல்லாமே ஓட்ட தானே இருக்கு, அந்த எவிடன்ஸ் என்ன இருக்கு உண்மையை சொல்லிடு, நீ எப்படி மாணிக்கத்து கூட என்ன பேசிக்கிட்டு இருந்தா சொல்லிட்டு அவங்கள அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்றாங்க. இதுல இருந்து எப்படி அப்படி கடந்து வராங்க, உண்மையில அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து வரல பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சீரியல் வந்து ரொம்ப பெஸ்டா போராடிக்காம போச்சு அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க.